ஓகே, இது வரைக்கும் 8th sum வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 9th one, compare the following. ஃபஸ்ட் ஒன் வந்து -11/5 -21/8. ரெண்டு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 5 and 8. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 5 வந்து 1 டைம் வரும். இந்த 8 வந்து நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் தான் 2 வந்து ப்ரைம் நம்பர் அதை யூஸ் பண்ணணும். 2 டேபிள் 8 வந்து 4 டைம்ஸ் வரும். திரும்ப 2 டேபிளில் 1 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 4 2 டைம்ஸ் வரும். திரும்ப 2 டேபிளில் 2 1 டைம்ஸ் வரும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ரைட் பண்ணிவிட்டேன். 5 டேபிளில் 5 1 டைம் வரும். 5 டேபிளில் 8 வராது. 8 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிளில் போட்டால் 1 அப்படியே ரைட் பண்ணிங்க. 8 வந்து 2 டேபிளில் 4 2s 8 வரும். திரும்ப 2 போட்டிங்கன்னா 2 2s 4. திரும்ப 2 போட்டிங்கன்னா இது 1 2s 2. இப்போ இது ஃபுல்லாக என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 5 × 2 × 2 × 2. மல்டிபிள் பண்ணோம்னா இது ரெண்டாக பண்ணிக்கலாம். 5 2s 10 × 2 2s 4. இப்போ 10 4s 40 வரும். ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சது ஒரு ரேஷனல் நம்பரை எடுத்து டினாமினேட்டர் ஈக்குவலாக கொண்டு வரணும். -11/5 ஈக்குவல் டு டினாமினேட்டர் வந்து 40. 5 எதால் மல்டிபிள் பண்ணால் 40 வரும்? 8. மேலே அதால் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும்னா 11 × 8 88. மைனஸ் இருக்கிறனால மைனஸ். நெக்ஸ்ட்டு -21/8. இது டினாமினேட்டர் நமக்கு 40 வரணும். ஸோ 8 5 டேபிளில் பண்ணோம்னா 40 வரும். 8 5s 40. மேலே அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணால் 1 5 is 5, 2 5s 10. அப்புறம் மைனஸ் வந்துடும். சரியா? ஓகே, இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டினாமினேட்டராக வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்து ரைட் பண்ணுங்கள். -88/40 -105/40. இப்போ சேம் டினாமினேட்டர் இருக்கனால இப்போ அதாவது பாசிட்டிவ் ப்ளஸ் சைன் இருந்துச்சுன்னா 105 தான் பெருசு நம்ம இப்போ சொல்லுவோம். இல்லை மைனஸில் என்னென்னா சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ இதுதான் பெருசு, பிக்கஸ்ட் ஒன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இது ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆன்சருக்கு என்ன கொஸ்டின் வருது? -11/5. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 105/40க்கோட கொஸ்டின் வந்து -21/8. கொஸ்டின் எடுத்து எழுதி தான் எது பிக்கஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஓகேவா? அதாவது -88/40 தான் பிக்கஸ்ட். அதோட கொஸ்டின் வந்து -11/5. இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ 9th கொஸ்டின்லேயே ஃபஸ்ட் சம் என்னென்னா அதாவது ரெண்டு டினாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். 40 வருது. ஃபஸ்ட் ரேஷன் நம்பர் ரைட் பண்ணுங்கள். டினாமினேட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி ரைட் பண்ணுங்கள். 5 எதால் மல்டிபிள் பண்ணால் 40 வரும்னு பாருங்கள். இப்போ 1 டேபிள் இருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 1ல் வந்து 5 1s 5 தான் வரும். 5 2s 10 வரும், வராது. 5 3 டேபிளில் போட்டால் 5 3s 15 தான் வரும். இது மாதிரி நீங்கள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 8 டேபிளில் தான் உங்களுக்கு 40 வரும். மாதிரி ரெண்டு ரேஷனல் நம்பரையும் நம்ம டினாமினேட்டர் சேமாக கொண்டு வந்துட்டு ரைட் பண்ணிக்க கண்டுபிடிச்ச ஆன்சரை. இல்லை மைனஸ் நம்பர் நெகட்டிவ் நம்பர்ஸ் பொறுத்தளவுக்கு சின்ன நம்பர் தான் பெருசு. ஸோ திஸ் ஒன் பிக்கஸ்ட் ஒன். இதோட கொஸ்டின் எது எடுத்து ரைட் பண்ணி அதுதான் நீ பிக்கஸ்ட் ஒன்னுன்னு நீங்கள் ரைட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் இதுக்கு எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் ஆஃப் 4 and 2 கண்டுபிடிங்க. 4, 2 ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். 2 டேபிளில் 4 2 2s 4. இது 1 டைம் வரும். திரும்ப 2 போடுங்க. இது 1 டைம் வரும். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2 × 2 4 வரும். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் ரைட் பண்ணுங்கள். 3/-4. கண்டுபிடிச்ச எல்சிஎம் வந்து 4 தான் வருது. சரியா? ஓகே, அப்போனா 4 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 4 வரும். ஸோ இதுவும் 1ஆல் மேலே 3 வந்துடும். ஆன்சர் கீழே மைனஸ் இருக்குது, அப்படியே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு -1/2. எல்சிஎம் வந்து 4. இப்போ 2 எதால் மல்டிபிள் பண்ணால் 4 வரும்? 2. அதே 2 மேலே போடுங்க. 1 × 2 2 மைனஸ் அப்படியே போடுங்க.
இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ரைட் பண்ணிட்டோமா. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட் பண்ணு. -3/4 -2/4. ஓகேவா? பல்லு நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸை பொறுத்த அளவுக்கு சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர்னு சொல்லியிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதாவது -2/4 தான் கரெக்ட். இப்போ என்ன நம்ம கண்டுபிடிச்ச கொஷின் எடுத்து முதல்ல நம்ம ரைட் பண்ணணும். சரியா? கொஷின் ரைட் பண்ணணும்னா இப்போ -3/4 கொஷின் என்ன வருது, அதே கொஷின் தான் வருது. ஸோ -3/4. -2/4 கொஷின் வந்து -1/2. எது பிக்கஸ்ட்டு? திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஒன். அவ்வளோதான். அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. கம்பேருங்கிறது இது ஈக்குவல் டினாமினேட்டராக இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம நியூமரேட்டரை பார்த்து என்ன பண்ணிடலாம், பிக்கஸ்ட் ஒன் ரைட் பண்ணிடலாம். இது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, ஆல்ரெடி நம்ம 9th ஒரு 2 சம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து 3rd சம் சேம் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 and 5. ஓகே, இப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3 டேபிளில் போட்டால் 3 1 டைம்ஸ் வரும், அந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த 5 வந்து 5 டேபிளில் 5 1 டைம்ஸ் வரும். ஸோ என்ன வரும்னா 3 × 5. ஸோ 3 5s are 15. அப்போனா 3 5ஓட எல்சிஎம் என்னது 15. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷ்னல் நம்பர் ரைட் பண்ணுங்கள். 2/3 நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் 15. இப்போ 3 வந்து எதால் மல்டிபிள் பண்ணால் 15 வரும். ஸோ 5 3 5s are 15. சேம் அதே 5 மேலே போடுங்க. ஸோ என்ன வரும், 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 4/5 எல்சிஎம் கீழே கண்டுபிடிச்சி ரைட் பண்ணுங்கள் 15. ஸோ 5 இதால் மல்டிபிள் பண்ணால் 15 வரும் 3. ஸோ அதே 3 மேலே ரைட் பண்ணுங்கள். 4 3s are 12. சரி, ஓகேவா? இப்போ ரெண்டுமே இது பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸில் தான் இருக்குது. நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். சேம் டினாமினேட்டர் வந்தாவே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கம்பேர் பண்ணிடலாம். ஸோ இதில் எது வந்து பெரிய நம்பர், 12. ஸோ இதுதான் பெருசு. இப்போ இது பாசிட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த -10னா இதுதான் வந்து சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு என்னென்னா 10/15ஓட கொஷின் என்னது, 2/3. 12/15ஓட கொஷின் 4/5. ஓகேவா? இப்போ எது பிக்கஸ்ட்டு, 4/5 தான் பிக்கஸ்ட். அவ்வளோதான். அது 9th சம்மில் 3 சம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது 3யுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டே சேம் டினாமினேட்டர் நம்ம ஈஸியாக நியூமரேட்டர் எது பெருசோ அது என்ன பண்ணிடலாமா, சீக்கிரம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது நான் எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் ரைட் பண்ணுறேன். இப்போ 4th கொஷின்ங்களே, இப்போ 9/5 இங்கே 4/5 இருக்குது. ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. இப்போ அது பிக்கஸ்ட் நியூமரேட்டர் எது பெருசாக இருக்குது, 9 தான் பெருசு. ஸோ இப்போ 9/5 தான் பெருசு. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சேம் டினாமினேட்டர்னால் நியூமரேட்டர் எது பெருசோ அதை பார்த்து ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே.